வணக்கம் சுட்டி குழந்தைகளே, நான் சிகாமணி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கேட்க போற 3வது நீதிக்கதை தூணில் ஒரு பூனை. ஒரு புத்த மடத்தில் மிகுந்த ஞானம் கொண்ட புத்த துறவி ஒருவர் இருந்தார். ஒரு முறை அவர் தனது சீடர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்த போது பூனை ஒன்று துறவிக்கு எதிரே குறுக்கும் நெருக்குமாக நடந்து கொண்டிருந்தது. இதனால் அந்த துறவியின் கவனம் சிதறவில்லை. மாறாக அவர் சீடர்கள் சிலரின் கவனம் சிதறியது. ஆகவே பூனையை பிடித்து பக்கத்தில் இருந்த தூணில் கட்டும்படி துறவி சொல்ல பூனையும் தூணில் கட்டப்பட்டது. அடுத்த நாள், அதற்கும் அடுத்த நாள் என்று அடுத்தடுத்து வந்த நாட்களிலும் பூனை தொந்தரவு கொடுத்ததால் துறவி பாடம் எடுக்கும்போது தவறாமல் பூனை தூணிலே கட்டப்பட்டது. இப்படியே சில காலங்கள் கழிந்தது. சில வருடங்களில் துறவியும் இறந்துவிட்டார். சீடர் ஒருவர் அந்த மடத்தின் புதிய குருவானார். அவர் சீடர்களுக்கு பாடம் எடுக்கும் போதும் பூனை தவறாமல் தூணில் கட்டப்பட்டது. சில மாதங்களில் அந்த பூனையும் இறந்துவிட்டது. அடுத்த நாள் பாடம் எடுப்பதற்காக வந்த அந்த புதிய துறவி சீடனை பார்த்து கோபித்துக் கொண்டார். சுட்டி குழந்தைகளே, உங்களால யோசிக்க முடியுமா ஏன் இந்த புதிய துறவி வந்து சீடனை பார்த்து கோவப்பட்டாருன்னு? யோசிங்க பாப்போம். அந்த புதிய துறவி சீடனிடம் என்ன கூறினார் என்றால், பாடம் எடுக்கும் பொழுது தூணிலே ஒரு பூனை கட்டப்பட வேண்டும் என்று உனக்கு தெரியாதா? உடனே போய் ஒரு புதிய பூனையை பிடித்து வந்து தூணில் கட்டுங்கள் என்று சீடருக்கு கட்டளையிட்டாராம். சுட்டி குழந்தைகளே, சில சடங்குகளை அவற்றின் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் கண்மூடித்தனமாக பின்பற்றுவது அபத்தம் மற்றும் அர்த்தமற்ற செயல்களுக்கு வழிவகுக்கும் என்ற கருத்தை இந்த கதையின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். குழந்தைகளே, உங்கள் நாள் என்றும் இனிமையுடன் அமைய இன்னொரு நீதிக்கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். விடை பெறுவது உங்கள் சிகாமணி.